100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 ஜூலை மாதம் 31க்குள் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? இந்த மாதம் உங்களுக்கு சீரோடும் சிறப்போடும் வாழ வழிவகுக்கப் போகின்றதா? அனைத்து கிரகங்களும் சரியான நிலையிலிருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்கப் போகின்றதா? உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு நிறைந்த மாதமாக இருக்கப் போகின்றதா அல்லது முன்னேற்றமான மாதமாக இருக்கப் போகின்றதா? இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்ன, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பணப்பிரச்சனையெல்லாம் தீருமா, கடனெல்லாம் அடையுமா அப்படின்ற மாதிரி இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து உங்களுடைய 10வது வீட்டில் சுக்கிர பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய கிரகங்களின் தாக்கத்தால் பணிபுரியும் இடத்துல சிறப்பான பலன்களை பெற போகிறீங்க. தனிப்பட்ட வேலையாக இருந்தால் கடின உழைப்பை மேற்கொண்டீங்கன்னா இரட்டிப்பு லாபம் அடைவீங்க. கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாயிடும். வேலை சுமை இருந்தாலும் அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டீங்க. உங்களுடைய 7வது வீட்டின் அதிபதி குரு பகவான் 9வது வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே இருப்பார். இதன் காரணமாக வியாபாரத்திலையும் மற்ற விஷயங்கள்லையும், அதாவது குடும்ப விஷயங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய மாதமாக இருக்கப் போகின்றது. உங்களுடைய 5வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 6வது வீட்டில் வக்ர நிலையில் இருப்பார். இதன் காரணமாக சுறுசுறுப்பாக உழைப்பீங்க. மாணவர்கள் கல்வியில் அதிகப்படியான ஒரு வெற்றியை பெற போகிறீங்க. உடல் சோர்வு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய விடாமுயற்சியோடு நல்ல உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மாதம் 2வது வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் சூரிய பகவானுடன் சேர்ந்து 10வது வீட்டில் இருப்பார். இது பல வகைகளிலையும் உங்களுக்கு நன்மையை பெற்று கொடுக்கும். 11ஆம் வீட்டில் புதன் பகவான் இருப்பதால் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 11வது வீட்டில் சுக்கிர பகவான் நுழைவதால், ஜூலை மாதம் 16 முதல் சூரிய பகவான் நுழைவதால் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பே இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் பெருசாக கவலைப்பட வேண்டியதே இல்லை. மேலும் குரு பகவானுடைய அம்சமும் உங்களுடைய ராசியின் மீது இந்த ஜூலை மாதத்தில் விழுவதால் ஆரோக்கிய நன்மைகள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உடல் ரீதியாக வலுவான ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பது போன்ற ஒரு நிலை இருக்கும். அப்படி தான் நீங்களும் இருக்க போகிறீங்க. இந்த ஜூலை மாதம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகளும் யோகங்களும் தரக்கூடிய மாதமாக இருக்க போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவப் போகின்றது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்க போகின்றது. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்த போகிறீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்து தந்துடுவீங்க. இந்த மாதம் எல்லா விதமான சிக்கலும் தீரப்போகின்றது. எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் குடும்பம் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறப் போகின்றது. சொந்த வீடு வாங்குவது முதல் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவது வரை அனைத்தும் மிக எளிதாக நிறைவேறப் போகின்றது. யோகம் அடிக்கப் போகின்றது, அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லி முடித்து விடலாம். அந்த அளவுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்க போகின்றது. சகோதர ஒற்றுமை அதிகமாக போகின்றது. ஆனாலும் இளைய சகோதரரிடம் இணக்கமாக இருந்து உறவாடுவது நல்லதாக இருக்கும்.
தாய் தந்தையின் உடல் நலம் ஆரோக்கியத்துடன் சிறப்பாகவே இருக்கும். மருத்துவ செலவுகள் வெகுவாக குறைந்திடும். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு சில உடல்நல பிரச்சனைகள் வந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் முற்றிலுமாக மருத்துவ செலவுகள் இல்லாமலேயே போயிடும். வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து அவங்களுடைய தேவைகளை சரி செய்து தர பாருங்க. குழந்தைகளின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய கல்வி வளர்ச்சியும் அமோகமாக இருக்கும். திருமண வயசில் பிள்ளைகள் இருந்தால் இப்போது அவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன் திருமண வயசில் கன்னி ராசியில் பிறந்த நீங்களே இருந்தால் கூட உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது. இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் இப்போது விலகி உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கப் போகின்றது. பூர்வீக சொத்து விஷயங்கள்லையும் பாக பிரிவினைகள்லையும் விட்டு கொடுத்து போங்க. சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கான பங்கு மிக சரியாக கிடைக்கும். வீண் சர்ச்சைகளில் ஈடுபட்டு தேவையற்ற வழக்கு போன்ற விஷயங்கள்லையும் ஈடுபட வேண்டாம். நீண்ட நாளாக விற்க முடியாமல் இருந்த சொத்துக்களை விற்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளார இருக்கும். நெருக்கடி தந்த கடன் பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வந்துடும். சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பும் சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் மிக எளிதாக வீட்டை கட்டி குடியேறி விடுவீங்க. குலதெய்வ வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்துட்டு வாங்க. அதற்கு உண்டான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் இந்த மாதத்திலேயே கிடைச்சிடும். நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இப்போது பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைச்சிடும். பணி நிரந்தரம் எதிர்பார்த்தவர்களுக்கு நிச்சயம் பணி நிரந்தரமும் கிடைக்கும். சுயதொழில் தொடங்கும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு மேலும் சில மாதங்கள் காத்திருந்து, அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் தொடங்கினால் மிக எளிதாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண முடியும். தற்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஒப்பந்தங்கள் நன்றாக கிடைக்கும். தொழில் நிறுவனத்தில் ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். மேலும் 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 ஊழியர்களை பணியமர்த்தும் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பம் வாய்ந்த பொறியாளர்கள், இயந்திரங்கள் உங்கள் தொழிலகத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அயல்நாட்டு நிறுவனங்களில் இணைந்து தொழில் செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. விவசாயிகளுக்கு மிக சிறந்த முன்னேற்றம் காத்திருக்கிறது. புதிய விவசாய முறைகளை கையாண்டு விவசாய வளர்ச்சிக்கு வித்திட போறீங்க. இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தங்களுடைய விவசாய தொழிலை மேலும் விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்பயிர்கள் மூலமாக எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். விவசாய இயந்திரங்கள் கொண்டு தொழில் செய்பவர்களுக்கு மேலும் புதுமையான இயந்திரங்களை பயன்படுத்தி தொழிலை விரிவுபடுத்தும் சூழ்நிலையும் அமோகமாக இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு மிக சிறந்த வியாபார வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிடும். வியாபார வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது, புதிய வியாபார வாய்ப்புகள் பெறுவதெல்லாம் இந்த மாதத்தில் நடந்தேறும். வியாபார ரீதியாக பயணங்களும் செய்வீங்க. அப்படிப்பட்ட பயணங்களால் முழுமையாக ஆதாயம் கிடைக்கும். பெரிய நிறுவனங்களுடைய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. இந்த ஜூலை மாதம் மிக சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைந்திடும். ரியல் எஸ்டேட், பங்கு வர்த்தகம், கட்டுமான தொழில், மோட்டார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழில், உணவு உற்பத்தி தொழில், பயணங்கள் தொடர்பான தொழில் என அனைத்து தொழிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை உங்களுக்கு அளிக்கும். குறிப்பாக பங்கு வர்த்தகத்தில் மிக அதிகப்படியான லாபம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள். உணவு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மேலும் பல கிளைகளை தொடங்கும் வாய்ப்பு. உணவு தொழிலில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வாய்ப்பு. விவசாய ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு என்று உங்களுக்கு கிரகங்களினுடைய நிலையை பொறுத்து சிறப்பாக அனைத்தும் நல்ல பலன்களை கொடுக்கும். நல்லபடியே நடந்தேறும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடணும். உங்களுடைய இல்லத்திற்கு விருந்தினர்கள் வருகை இந்த மாதத்தில் அதிக அளவில் இருக்கும். அப்படி வருகின்ற விருந்தினர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கணும்.
மற்றபடி குடும்ப தேவைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தி ஆகிடும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெற்று வெற்றியும் கிடைக்கும். சொந்த வீடு வாங்குவது முதல் ஆடை ஆபரண சேர்க்கை வரை அனைத்தும் சிறப்பாக நடந்தேறும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து முற்றிலும் ஒரு முடிவுக்கு வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வெகு விரைவில் புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இனி மருத்துவ செலவே இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். இந்த மாதத்தில் அதற்கான நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றமெல்லாம் இருக்கும். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சற்று தடுமாற்றம் இருந்தாலும் போக போக சுதாரித்து கொண்டு கல்வியில் ஒரு நிலையான இடத்தை எட்டி பிடிப்பீங்க. உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிக சிறப்பான தேர்ச்சியோட மதிப்பெண்ணோட தேர்ச்சி பெற போகிறீங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் பெருசாக இருக்காது. இருந்தாலும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நோய் தொற்றிலிருந்து விலகி இருக்கணும். உங்களுக்கு மிக எளிதாக நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் பாதுகாப்பு அம்சங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உங்களில் ஒரு சிலருக்கு மூட்டு வலி, முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் உங்களை பாடாய்படுத்தும், தொந்தரவு கொடுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். எலும்பு தேய்மானம், கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளும் உங்களை தொல்லைப்படுத்தும். முறையான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். உடற்பயிற்சியை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். எது எப்படியாக இருந்தாலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கப் போகின்றது. நீங்கள் செய்ய வேண்டியது கடைசியாக தெய்வ வழிபாடு ஒன்று மட்டும்தான். காஞ்சிபுரம் திருவெக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள். உங்களுடைய கோரிக்கைகளை அவரிடம் வையுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். மேலும் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாத்தி வணங்குங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயம் தீர்ந்துவிடும் என்று உறுதியாக சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு புரிந்து கொண்டிருப்பீங்க. அதன்படி சிறப்பாக வாழுங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.